ஸ்தோத்திரப்பா. நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றிப்பா. எங்களோடு பேசுங்கப்பா, பேசுங்க ஆண்டவர். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த காலை வேளையில் இந்த ஆண்டவரே, இந்த வார்த்தை டிவியில் கேட்குற ஒவ்வொருவரோடு கூட நீங்கள் இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அடிமையை மறைத்து கர்த்தர் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். பண்பொரு ஞானம், பரம நம்பிக்கை, இன்ப விசுவாசம், இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். சினமடையாது, தீங்கு முன்னாது, தினமழியாது, தீமை செய்யாது அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். நாளிலே அன்பை பற்றிதான ஒரு செய்தியை நம்ம கேட்க இருக்கின்றோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம பார்ப்போம். இந்த செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, கண்ட சகோதரனை அப்படிங்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க இருக்கின்றேன். இதை கேட்கின்ற யாவருக்கும், எத்தனையோ நாடுகளிலே இந்த வார்த்தையை கேட்பார்கள், வருங்காலத்தில் உள்ள சந்ததியை கேட்பார்கள். இந்த நாளிலும் அநேகர் இதை டிவியில், கிராஸ் டிவியில் இந்த வார்த்தையை கேட்பார்கள். இன்னும் யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில், அநேகர் ஃபேஸ்புக்கில் எல்லாரும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்பார்கள். இந்த வார்த்தை எல்லாருக்கும், இதை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாகவும், இது நிமித்த ஒரு ஆசீர்வதிக்கப்படவும் நான் ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறென்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரினிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது. நான் தேவனிடத்தில் அன்பாக இருக்கின்றேன், நான் தேவனை நேசிக்கின்றேன், வேதம் வாசிக்கின்றேன், நான் ஆலயத்துக்கு செல்லுகின்றேன், நான் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கையை கொடுக்கின்றேன், ஊழியம் செய்கின்றேன், ஊழியத்தை தாங்குகின்றேன் என்றெல்லாம் நம்ம சொல்லுகிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நம்ம இப்படியான நிறைய காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் வேதம் இதை எப்படி ரொம்ப கருத்தான ஒரு வசனத்தை நமக்கு முன்பாக இன்றைக்கு ஆண்டவர் வைக்கின்றார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த அருமையான அன்புள்ள ஒரு சகோதரன், அந்த யோவான் சீடர். அவர் சொல்கிறார், நான் தேவனிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன் என்று நீ சொன்னாலும் உன் சகோதரனை, உன்னுடைய சகோதரியை நீ பகைத்தால், நீ அற்பமாக எண்ணினால், நீ வீணாக போராடினால் நீ பொய்யன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அதே இதில் பார்த்திங்கன்னா, தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத சகோதரனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்போ நீ பார்க்கிற உன்னுடைய சகோதரனிடத்தில் உன்னால் அன்பு செலுத்த முடியல. அப்படியானால் நீ காணாத உன் சகோதரனிடத்தில், தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவாய் என்று இன்றைக்கு இந்த வேதத்தினுடைய வார்த்தை நமக்கு முன்பாக நிற்கின்றது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படியும் போது தான் கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதங்கள், வாக்கு தத்தங்கள் எல்லாமே நமக்கு பலிக்கும். எல்லாம் சொல்லுவாங்கள்ல, பாவ மன்னிப்பு இல்லாமல், பாவ அறிக்கை இல்லாமல் விசுவாச அறிக்கை செல்லாது. அப்போ நம்ம முதலாவது நாம் காண்கின்ற சகோதரனை, நம்முடைய சகோதரியை நாம் அன்பு செலுத்த வேண்டும்.
இந்த உலகத்தில் வந்து மனிதனாய் பிறந்தவனுக்கு மன்னிக்க தெரிய வேண்டும், மறக்க தெரிய வேண்டும். நாம் மன்னிக்க வேண்டும். அன்பில்லை என்றால் ஒன்றுமே இல்லை. கிறிஸ்டினால என்னது தான்? அன்பு தான். அதனால் இந்த நாளிலே அன்புக்காக நாம் கஷ்டப்பட்டு அந்த அன்பை நாம் செலுத்த வேண்டும். தேவனிடத்திலே அன்பு செலுத்துகிறோம். அதே போல ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி மனிதனிடத்திலும் நாம் சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள் இடத்திலே, நம்முடைய ஐக்கியத்திலே, நம்முடைய ஆலயத்திலே, எல்லாரிடத்திலும், நம்ம வேலை செய்கிற இடங்களிலே எல்லாரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 21வது வசனம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இவர் பேசுகிறார். நானே இதை ரொம்ப ஆராய்ச்சி செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். சஃபரிங், கஷ்டம். ஆனாலும் இந்த கஷ்டம் இருந்தாலும், இது கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தாலும் தேவன் உதவி செய்வார். ஏனென்றால் அவருடைய கட்டளை கஷ்டமானது அல்ல, அது பாரமானது அல்ல அப்படின்னு எழுதியிருக்குது உபாகமத்தில். அதனால் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற ஒரு கற்பனையை நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய எல்லா சகோதரிகளிடத்திலே நாம் அன்பு செலுத்தி கொண்டு இருக்கின்றோமா? இல்லை என்றால் இன்றைக்கே நாம் அதை சரி செய்ய வேண்டும். எப்படியாவது இந்த அன்புக்குள்ளே கடந்து வர வேண்டும். அதனால தான் 20வது வசனம் சொல்லுது, நீ என்கிட்ட நீ அன்பா இருக்க அப்படின்னு சொன்னாலும் நீ சகோதரனை அன்பு செய்யவில்லை என்றால், மன்னிக்கவில்லை என்றால் அது தவறு, பொய் என்று கர்த்தர் சொல்கின்றார். அடுத்த ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 103வது சங்கீதம் 3வது வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. அப்போ முதலாவது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை எல்லாம் குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்குகிறார். அப்போ கர்த்தர் அவர் குற்றங்களை தான் மன்னிக்கிறார், மன்னித்து நோய்களை குணமாக்கிறார் என்று பார்க்கின்றோம். அதனால் இன்றைக்கு நாம் கண்ட சகோதரனை நாம் அன்பு செலுத்த வேண்டும். அதற்கு ஏற்ற கிருபையை நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது கர்த்தருடைய கற்பனை, ஒரு கமாண்டிங் அப்படின்னு சொல்லலாம், இது ஒரு ஆர்டர் என்று சொல்லலாம். அடுத்து நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன். 1 யோவான் 4வது அதிகாரம் 11வது வசனம். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிற நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். ஏனென்றால் 9வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் எப்படி அன்பு கூர்ந்தார் என்பது தெரிய வருகின்றது. தேவன் தன்னுடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பினதுனால பிதாவினுடைய அன்பு நமக்கு வெளிப்படுகிறது. அதனால தான் 11வது வசனத்தில் பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாக இருக்கின்றோம். அப்போ அன்பு கூறவில்லை என்றால் நீங்கள் கடனாளிகள். எனக்கு ஒரு பைசா கூட கடன் கிடையாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அன்பு கூறவில்லை என்றால் எந்த சகோதரனாலும் சரி, நம்ம எந்த இடத்துல யாரு கூட நம்ம இருக்கோம், வேலை பார்க்குறோம், எங்கெங்கே இருக்கிறோம், நம்ம வசிக்கிற இடங்களில் எல்லாரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அந்த 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில், அன்பில்லாதவன் தேவனை அறியான்,
அன்பு ஒருத்தனுக்கு இல்லை அப்படின்னா, மனிதர் மேலே அன்பு இல்லை என்றால் அவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்கிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஆராய்ந்து நம்ம பார்க்க வேண்டும். இது என்னுடைய சொந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகின்றேன். நான் ஆண்டவருடைய வார்த்தைக்காக, நான் பெருமைக்காக சொல்லலை. நான் தேவ சமூகத்திலே நாங்கள் ரொம்ப ஜெபம் கேட்பேன். ஆண்டவரே, நீங்கள் சொல்லித்தாங்க, நீங்கள் எனக்கு கற்றுத்தாங்க. ஏன்னா நாங்கள் பைபிள் காலேஜ் அப்படிலாம் படிக்கலை. நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நான் கேட்பேன், ஆவியானவர் எனக்கு கற்றுத்தாங்க, இதை எப்படி சொல்லணும், இந்த வார்த்தை நான் எப்படி இந்த மக்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இதுக்குரிய எந்த தகுதியுமே எனக்கு கிடையாது. நான் சிலை வழிபாடிலே நான் வாழ்ந்த ஒரு மகள். தேவன் இந்த வேதத்தின் மகத்துவத்தை எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். அதை நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அவர் எனக்கு சொல்லுவதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். அவருக்கு முன்பாக நாம் ஒரு நாள் நிற்க வேண்டுமே. அதனால் பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இருக்க, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாக இருக்கின்றோம். அப்போ அன்பு கூறவில்லை என்றால் நம்ம கடனாளியாக ஆகிவிடுகின்றோம். கடனாளினா அது எவ்வளவு கஷ்டம் இல்லை. நம்ம கடனாளியாக இருக்கும்போது கடன் வாங்கினவங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கின்றோம். அப்போ சாத்தானு சொல்லுவான்ல, நீ அன்பு செய்யலை, நீ மன்னிக்கலை, நீ மறக்கலை, நீ ஆண்டவருடைய கற்பனையை மீறுற, நீ ஆண்டவருடைய கட்டளையை நீ மீறுற அப்படின்னு சொல்லுவான்ல. அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிறார். சாத்தான் நம்மளை ஒரு குற்றம் கூட சொல்லவே கூடாது. அவன் நமக்கு விரோதமாய் இரவும் பகலும் குற்றம் சாட்டும்படி சுற்றி திரிகின்றான். அப்போ நம்ம எல்லா காரியங்களிலேயும், கர்த்தருடைய கற்பனைகளிலேயும், ஒவ்வொரு காரியத்திலேயும் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக நம்ம இருக்க வேண்டும். நம்ம யாருக்கும் அன்பு கூறுகிற அந்த கடன் நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரிடத்திலும், நம்ம சகோதரரிடத்திலும் சகோதரிகளிடத்திலும் நம்ம அன்பு கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 14-15 நம்ம வாசிக்க கேட்போம். 1 யோவான் 3வது அதிகாரம் 14-15. நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். இந்த வார்த்தை நீங்க தனியா உட்கார்ந்து நீங்க யோசித்து பாருங்க. வேதத்தை எடுத்து 1 யோவான் 3வது அதிகாரம் 14-15 நீங்க தனியா உட்கார்ந்து, ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனா, நான் ஜீவிக்கின்றேனா, இது உடைய கமாண்டிங்காக இருக்கிறது, உடைய கற்பனையாக இருக்கின்றது, உடைய ஆர்டராக இருக்கின்றது, இது நீரே சொல்லுகின்றேன். புதிய ஏற்பாட்டில் யோவான் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கின்றார். நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன், தன்னுடைய சகோதரியிடத்திலே அன்பு கூறுகிறவன், தன் தாயினிடத்திலே அன்பு கூறுகிறவன், தன் பெற்றோரிடத்திலே அன்பு கூறுகிறவன், தன்னுடைய ஆவிக்குரிய ஐக்கியத்திலே உள்ளவர்களிடத்திலே அன்பு கூறுகிறவன், தன்னுடைய சபையிலே அன்பு கூறுகிறவன். அன்பு என்ற டோட்டலாக எல்லாரும் தான். அது ஏழையாகவும் இருக்கலாம், பணக்காரனாகவும் இருக்கலாம், தர்மம் எடுக்கிறவங்களாக இருக்கலாம், கஷ்டப்பட்டவங்களாக இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம், படித்தவங்களாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம். யாரிடத்திலுமே அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுகிறபடியால் நீ மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்படுறோம். இந்த உலகத்தில் உள்ள மரணங்களுக்கு நம்ம விலக்கி பாதுகாத்து பாதாளத்தின் வல்லமைக்கும் நம்ம நீங்களாக்கப்படுகிறோம். அதான் மரணம். அந்த பாதாளத்தினுடைய அந்த மரணத்துக்கு நீங்களாக்கி நம்ம மீட்கப்படுகின்றோம். இயேசுபாவுடைய கிருபையினால ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறும்போது. அதனால் ஆனால் நீ சகோதரனிடத்திலே அப்படிதான் போட்டிருக்கு, சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டு இருக்கின்றான். அப்போ ஜீவன் இல்லை, அங்கே ஜீவன் இல்லை. அப்போ ஜீவன் இல்லாத இடத்துல என்ன இருக்கும்? மரணம் இருக்கும். அப்போ நீ சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறவில்லை என்றால், நீ சகோதரியிடத்திலே அன்பு கூறவில்லை என்றால், உன்னோடு உடன் ஊழியர்களிடத்திலே நீ அன்பு கூறவில்லை என்றால் மரணத்திலே நிலை கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம். இப்போ ஒருவன் அன்பு கூறுகிறவனாக இருந்தால் அவன் உலகத்திலே சிறந்தவன். எல்லாரையும் நேசிக்கக்கூடியவனாக இருந்தால் அவன் உலகத்திலே சிறந்தவன். அதனால தான் நிறையா பேர் நம்ம வெளிநாட்டிலிருந்து வந்த ஊழியக்காரங்க, அன்னை தெரசா, அவங்க இன்னும் எத்தனையோ பேர். அமெரிக்காவில் எங்கள் சித்தி மகளோட பொண்ணு இருக்காங்க, அங்கே சிஸ்டராக இருக்காங்க.
அவங்க எப்படின்னா வயதானவர்களுக்கு 90 வயசு கிட்டக்க 80 வயசு கிட்டக்க இருக்கிறவங்களுக்கு பணிவிடை செய்வாங்களாம். ஒரு நாள் நான் ஃபோனில் கூப்பிட்டேன். ராத்திரி 12 மணிக்கு நம்ம அங்கே கூப்பிட்டா அவங்களுக்கு அமெரிக்காவில் அது மதியம் 2 மணியாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு இளைப்பாரி அமைதியாக இருக்கக்கூடிய நேரமாக அது. அப்படி நான் பேசும்போது அவட்ட வந்து யாரோ பேசுகிறாங்க அந்த முதியவர்கள். அந்த முதியவங்க அப்படியே பேசி அவங்க சத்தமாக சிரிக்காங்க. இவளும் சேர்ந்து சிரிக்கிறான். அன்பு அந்த அவ்வளோ பெரிய யாரோ எவரோ எங்கோ உள்ளவங்க, ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த பொண்ணு. அது வந்து அமெரிக்காவில் உள்ள அந்த இங்கிலீஷ் அவள் படித்து அங்கே உள்ளவங்களுக்கு அந்த பணிவிடை அன்னை தெரசா மாதிரி தான் எங்களுடைய ஊழியம் அப்படின்னு சொல்கிறார். அங்கே உள்ளவங்களுக்கு அந்த வேலையை செய்து மகிழ்ச்சியோடு செய்கின்றார். எவ்வளோ வயது கிட்டக்க உள்ளவங்கள் ஆனாலும் அவங்களை பராமரித்து அவங்களுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கின்றார். அன்பு இவள் ஜீவனிலே நிலைத்திருக்கின்றாள் என்று பார்க்கின்றோம். அப்போ நம்ம இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்கும்போது, அன்பு செலுத்தாமல் இருக்கும்போது நம்ம மரணத்திலே நிலை கொண்டு இருக்கிறோம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 3:15 தன் சகோதரனை பகைக்கிற எவனும் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகனவனோ மனுஷ கொலை பாதகவன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் நிலைத்திருக்கிறது என்று அறிவீர்கள். இதை வாசிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? கண்டிப்பா நம்ம எல்லாரையும் அன்பு செலுத்தும்படி நம்முடைய இருதயத்திலே நம்ம ஏவப்பட வேண்டும். நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இந்த அன்பை எனக்கு தாரும், இந்த அன்பு எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஏனென்றால் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாக இருக்கின்றான். நான் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்ற அந்த காலங்களில் இந்த வசனத்தை நான் படித்தேன். அப்போ படிக்கும்போது நீ வந்து ஒருவனை ஒரு கத்தியை அருவாளை வச்சு நீ வெட்டி கொலை செய்கிற அந்த கொலையை இதில் சொல்லலை. அன்பு இல்லை என்றாலே நீ மனிதனை கொலை செய்கிறவனாய் கொலை பாதகன் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த வசனத்திலே நீங்கள் உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்கள். இது உங்களை நித்திய ஜீவனிலே கொண்டு சேர்க்கும். இந்த பூமியிலே உங்களை ஆசீர்வதிக்கும். நீங்கள் அநேகருக்கு ரோல் மாடலாக இருப்பீர்கள். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இந்த அன்புங்கிற தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வாழும்போது நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருப்பீர்கள். உங்களுடைய சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, அருமையானவர்களே, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் அவன் மனுஷ கொலை பாதகன். யோசித்து பாருங்க, நான் மனுஷ கொலை பாதகனா? என் சகோதரனை நான் பகைக்கின்றேனா? நான் மனுஷ கொலை பாதகனா? இல்லை நான் ஆண்டவருடைய பிள்ளையா? நான் என் தேவனுடைய குமாரத்தியா? என் தேவனுடைய குமாரனா என்று நீங்கள் சற்று இதில் பிரேக் போட்டு நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். அதை ஒட்டிய வசனம், மனுஷ கொலை பாதகவன் எவனோ அவனுக்குள்ளே நித்திய ஜீவன் நிலைத்திராது. நித்திய ஜீவன் என்றால் பரலோகம். தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் பிறரை நாம் நேசிக்கத்தான் வேண்டும், அன்பு செய்யத்தான் வேண்டும். மரணத்திலே நம்ம நிலை கொண்டு இருக்க தேவனுக்கு பிரியம் இல்லை. அதனால் அருமையானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் உங்களை ஆண்டவருக்கென்று அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, நான் இனிமேல் இன்று முதல் நான் அன்பு செலுத்துவேன். நான் மரணத்திலே நிலை கொண்டிருக்க மாட்டேன். எனக்குள்ளே நித்திய ஜீவன் வேண்டும். நான் அன்பு செய்வேன், நான் மன்னிப்பேன், நான் மறப்பேன். இந்த செய்தி கேட்கின்ற எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் டிவியில் கேட்குறாங்க, எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் யூடியூப்பில் கேட்குறாங்க. இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இந்த வார்த்தைகளை கேட்பார்கள். நிச்சயமாய் நீங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ளான ஜீவன் பெற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த வசனம் பார்க்கலாம். யோவான் 17வது அதிகாரம் 21-22. யோவான் 17வது அதிகாரம் 21-22. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். 21 மட்டும் நம்ம பார்ப்போம். 17-21 முதல் பார்க்கலாம். அவர்கள் எல்லாரும், யார் தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகின்றார். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலே இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். தன்னுடைய சீடர்கள், இன்றைக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்.
அவருடைய பிள்ளையாக இருக்கின்றோம். நாமேல் எல்லாரும் பிதாவும் இயேசுவும் ஒன்றாய் இருக்கிறது போல நாமும் அவரிலே ஒன்றாய் இருக்கும்படிக்கு இயேசுவானவர் ஜெபம் பண்ணுகிறார். எப்படி பார்த்தீங்களா? இவ்வளவு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், சர்வலோகத்தை படைத்த சக்கராதிபதி, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான். அந்த எஜமான், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்றும் பணிந்து புகழ்வோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், இந்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் சொல்லுகின்றார், இவர்கள் எல்லாரும் நம்மிலே ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பிதாவினிடத்திலே கேட்கின்றார். இது எவ்வளவு பெரிய அன்பு! ஏசப்பா, எங்களை நீங்க பிதாவுடைய சேர்க்கிறீங்களே, எங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. இயேசுவே, நம்ம ஒன்றும் இல்லாத குப்பை தூசி, நம்ம ஒன்றுக்கு உதவாதவர்கள், பாவிகள், பலவீனர்கள், ஏழை எளிய மக்கள், கல்வி இல்லாதவங்க கூட எப்படிப்பட்ட பலவீனராக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கின்றார், நீ என்னிலே ஒன்றாய் இருக்க வேண்டும், என்னிலே ஒன்றாய் இருக்க வேண்டும். அடுத்த வசனம் வாசிக்க கேட்போம். 22, யோவான் 17:22. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நம்ம எல்லாரும் ஒன்றாய் இருக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன்ல, அதனால நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். என்னுடைய தகப்பனார் எனக்கு சொத்து வைத்திருக்கின்றார், இந்த சொத்தை நான் என் பிள்ளைக்கு கொடுக்கின்றேன். அப்படி போல பிதாவாகிய தேவன் இயேசுக்கு கொடுக்கிறதை இயேசு நமக்கு கொடுக்கின்றார். எவ்வளோ அன்பு பாருங்க! இப்படியான ஒரு அன்பு, அந்த மகிமையை, இந்த குளோரியை, இந்த புகழ்ச்சியை, இந்த கீர்த்தியை நான் அவர்களுக்கு கொடுக்கின்றேன். அல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த அன்பினாலே நாம் இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கின்றோம். அடுத்து நீங்கள் பார்க்கணும், 1 கொரிந்தியர் 13:1. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். பாருங்க, இந்த முதல் வசனத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போல ஓசையிடுகிற கைத்தாளம். சும்மா கை தட்டிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனமும் கிடையாது. கீழே விழுந்து ஒரு வெண்கலம் தன்னாலே கீழே விழுகிறது, அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அடுத்த வசனம், நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. 13வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. நீ தீர்க்க தரிசனம் வர உங்களுக்கு இருக்கலாம், சகல ரகசியங்களையும் அறியக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கலாம், மலைகளை பேர்க்கத்தக்க, குற்றாலத்தில் மலை இருக்குது, அந்த மலையை எடுத்து தூர போடக்கூடிய விசுவாசம் உனக்கு இருந்தாலும், உனக்கு சகோதரனை நேசிக்கக்கூடிய அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. என்னுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். இந்த கேட்கின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தீர்க்க தரிசனம் தான் இம்பார்ட்டன்ட். எல்லாரும் தீர்க்க தரிசன வசனத்தை நாடுங்கள், வரத்தை நாடுகள் என்று பவுல் சொல்கின்றார். இதில் என்ன சொல்லியிருக்கு? நீ தீர்க்க தரிசனை உடையவனாய் இருந்தாலும், சகல ரகசியமும் உனக்கு தெரிஞ்சாலும், சகல அறிவை நீ அறிந்தாலும், மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம் உனக்கு இருந்தாலும், அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அப்போ மற்றதெல்லாம் பூஜ்ஜியம் ஆயிடுது. ஆலயத்துக்கு போகிறேன் 100க்கு 100, வேதம் வாசிக்கிறேன் 100க்கு 100, தர்மம் செய்கிறேன் 100க்கு 100 அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு கடைசியில் அன்பு பார்த்தீங்கன்னா அது பூஜ்ஜியம் ஆயிடுது. இவ்வளவு செய்திருந்தாலும் அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லையா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. எவ்வளவு அழகா அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா 3வது வசனம் 1 கொரிந்தியர் 13:3. எனக்கு ஆரம்பம் எப்படி? எனக்கு உண்டான யாவற்றையும் நான்
அன்னதானம் பண்ணினாள். எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் நான் கொடுத்தாலும், அதுக்கு பிறகு சொல்லியிருக்கு, என் சரீரத்தை நான் சுட்டெரிக்க தேவனுக்காக என் சரீரத்தை எரித்து கொல்லுங்க என்று நான் கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு என்பது இந்த உண்மையான சிநேகம், பாசம், அன்பு, இது இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை என்று, பிரயோஜனமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த வேதம். அருமையானவர்களே, நீங்கள் கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவரே, எனக்கு இவ்வளவெல்லாம் இருந்தாலும் என்னால் அன்பு செலுத்த முடியலை. இந்த அன்பானதுனால, இந்த அன்பு இல்லாததுனால மற்ற எல்லாமே வேஸ்டாக போய்விடுகின்றது, அது விருதாவாக போய்விடுகின்றது. அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நோ யூஸ், நோ யூஸ். இப்போ நீங்கள் என்னதான் நீங்கள் அள்ளி அள்ளி நீங்கள் ஊழியக்காரங்களுக்கு கொடுங்க, நீங்கள் என்னதான் நீங்கள் உங்கள் உடலையே சுட்டெரிக்க கொடுங்க, கிறிஸ்துவுக்காக நீங்கள் அடிபடுங்க, நீங்கள் நொறுக்கப்படுங்க. அப்படி இருந்தாலும் சகோதரனிடத்திலே, சகோதரியினிடத்திலே, நம்மை சுற்றி உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியிலே அன்பு இல்லை என்றால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. யூஸ் அண்ட் த்ரோ, தூர தூக்கி போற்றணுங்கிற மாதிரி தான் இதில் வேதம் சொல்லுகிறது. அன்பு இல்லை என்றால் பிரயோஜனமே இல்லையாமே, எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இந்த நாளிலே நாம் அன்புக்குள்ளாக கடந்து வருவோம். அன்பு வரும்போது எல்லாமே வந்துடும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்று நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அதான் இந்த பாட்டை நம்ம படித்தோம். இன்னும் கடைசிலேயே இந்த பாட்டை நம்ம படிப்போம். அன்பே பெரியது என்ற பாடலை நாம் இன்னொரு நேரம் நம்ம படிப்போம். அப்போது இதெல்லாம் நீங்கள் கொடுத்தாலும் அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லையா. அடுத்த வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். 3வது வசனம் வாசித்தாச்சு. 8வது வசனம் வாசிப்போம். அன்பு ஒரு காலம் ஒழியாது, அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளன் ஆனாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. அப்போ பாருங்க, அன்பு என்ன செய்யுமா? ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒழியாதபடி நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். தீர்க்க தரிசனங்கள் கூட என்ன செய்யுமா? ஒளிந்து போயிருமா. அந்நிய பாஷைகள் கூட ஓய்ந்து போகுமா. அறிவு கூட ஒளிந்து போகுமா. ஆனால் அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆனால் அதில் சொல்கிறார் கடைசியில், நம்முடைய அன்பு குறைவுள்ளதாக இருக்கக்கூடாது. நம்முடைய அறிவு குறைவுள்ளது தான், ஆனால் அன்பு நிறைவாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த நாளிலே கண்ட சகோதரனை நாம் நேசிக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் அந்த கிருபையை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு தாரும், நானும் அன்பு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். அன்பில்லை என்றால் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் 4வது வசனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை கிடையாதான். அன்பு தன்னை புகழாது, அது இருமாப்பாயிராது, அது பெருமையாக இருக்காது. அன்பு என்ன இருக்காது? பெருமையாக இருக்காது. அது என்ன மேட்டுமையாக இருக்காது. அன்பு, எனக்குள்ளே அன்பு இருந்தால் எனக்குள்ளே மேட்டுமை இருக்காது. அப்போ எனக்குள்ளே அன்பு இருக்க வேண்டும். அது அயோக்கியமானதே செய்யாதான், தற்பொழிவை நாடாது, பெருமையை நாடாது. என்ன, அது சினமடையாது, அது கோபப்படாது. அன்பு இருந்துச்சுன்னா கோபம் வராது. அன்பு இருந்துச்சுன்னா தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அதனால் அருமையானவர்களே, முதலாவது 13:1 நம்ம பார்க்குறோம், நான் மனுஷர் பாசிகளையும், அது இன்னொரு வாசிங்கம்மா. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1வது வசனம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் ஒன்றுமே இல்லாது இருப்பேன். அன்பு இல்லை என்றால் எந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என்னிலே அன்பை தாரும், எனக்கு அன்பு வேண்டும். நான் உண்மையை நேசிக்க வேண்டும், மனிதர்களையும் நேசிக்க வேண்டும். தன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் மன்னிக்கவும் மறக்கவும் எனக்கு கிருபை செய்திருளும். நான் கண்ட சகோதரனை நேசிக்க எனக்கு கிருபை செய்திருளும். உங்களால் முடியும். நீங்கள் முடியாதுன்னா நினைக்காதீங்க, கண்டிப்பாக முடியும். தேவன் நமக்கு ஒத்தாசையை தருவார், தேவன் நமக்கு உதவி செய்வார். கண்டிப்பாக தேவனுடைய ஒத்தாசை நமக்கு கிடைத்து இந்த அன்புங்கிற கற்பனையை நம்ம கை கொண்டு
நம்ம ஜீவனிலே நிலைத்திருந்து நம்ம அவருடைய ரகசிய வருகையிலே காணப்படுவோம். இந்த பூமியிலேயும் தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அன்பு தேவன் மேலே அன்பு, மனிதர் மேலே அன்பு இருக்கிறவனுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாக கொடுப்பார். உங்களுடைய கால் மாட்டுக்கு வரும், உங்களை தேடி வரும். உங்களை தேடி உங்களுக்கு என்ன நன்மை வேண்டுமோ அது உங்களை தேடி வரும். ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய பிள்ளையும் அந்த அன்புங்கிற கற்பனையை கை கொள்ளும்போது சகல விதமான ஆசீர்வாதத்தினால் தேவன் நம்மை நிரப்பும்படிக்கு நாம் இயேசுவின் இடத்திலே நம்மை விட்டு கொடுப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு கவியை மட்டும் நம்ம அந்த பாட்டை படிப்போம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், பண்புரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளில் எல்லாம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சோதரப்பா நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பே பிரதானம் என்று சொன்னீர். அன்பில்லை என்றால் எதுவுமே இல்லை, பிரயோஜனமே இல்லை என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்கின்ற தம்முடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் நீர் கிருபை பாராட்டு. எங்களுக்கு நாங்கள் உண்மை அன்பு செய்து, நாங்கள் கண்ட சகோதரனை அன்பு செய்து, நாங்கள் உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட பிரயோஜனமாக இருக்க அநேகருக்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமையாகவும், இன்னும் நாங்கள் உம்முடைய அன்பை எல்லாருக்கும் வெளிப்படுத்தக்கூடிய சாட்சியுள்ளவர்களாகவும் இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இந்த கிராஸ் டிவி ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.